மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பிளட்ஜ் எடுத்தாங்க இல்லையா, அது எல்லாருமே டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? சரி, அந்த பிளட்ஜ் ஒட்டி தினம் தினம் ஆன்டி ட்ரக் ஆக்டிவிட்டிஸும் நமக்கு கொடுத்ததுல நம்ம கல்லூரிக்கு மொத்த 3700 மாணவிகளை வச்சு ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்க. நீங்க எல்லாருமே நேரத்துக்கு வந்து ஆன்டி ட்ரக் கிளப்போடையும் நாட்டு நலப்பணி திட்டத்தோடையும் சேர்த்து நம்ம இந்த ப்ரோக்ராமை ஃபர்ஸ்ட் வெல்கமிங்கா நம்ம வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு ஒரு வெல்கமிங் மாதிரி இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சது. அது நல்லாவே பண்ணி சிறப்பாக பண்ணினதுக்கு NSS சார்பாகவும் ஆன்டி ட்ரக் கிளப் சார்பாகவும் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ், சல்யூட் டு யூ. இதையொட்டி I request our beloved principal madam to administer a pledge on anti drug. கொஞ்சம் எல்லாரும் எழுச்சிக்கலாமா? அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று பணியாளர்கள் பற்றி கல்லூரிக்கு நேற்று பிற்பகல் நான் பணி வந்து சென்றேன். நான் பணிபுரிந்த இக்கல்லூரியில் கல்லூரி முதல்வராக வருவது குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்று எப்படி நம்முடைய நான் ஒரு பேராசிரியராகவும் மற்றும் இங்கு ஒரு தொழிற்சாலையாக இருந்தபோது எந்த சூழல் இருந்தோ அந்த சூழலுக்கு மிகவும் நம்முடைய கல்லூரி சூழல் தற்போது மாறியிருக்கின்றது. எல்லாம் பார்ப்பதற்கு பெருமையாக இருக்கின்றது. இந்த நிகழ்வில் நான் வந்து இந்த பணியை சேர்த்த முதல்வராக உங்களிடையே இப்பொழுது முதல்கிழமை நடக்கின்ற இந்த சூழ்நிலை காலேஜ் வியாழக்கிழமை நடக்கின்றது. அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களை நான் சந்திப்பதற்கு. மாணவியரை நம்முடைய அடிப்படையான உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய நம்பி இந்த கல்லூரிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நீங்கள் பல விதங்களிலே அனைத்திலும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் ஒரு விழிப்புணர்வுகள் நம்முடைய அடிப்படை தேவை வந்து கல்வி மட்டுமே. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு எல்லாருக்கும் தெரிந்த குரல் இல்லையா? அந்த குரலுடைய அடிப்படையிலே அதனுடைய சிறப்பினை கல்வியினுடைய சிறப்பினை உணர்ந்து எதற்காக நாம் வந்தோம் என்பதை மட்டுமே நீங்கள் நன்கு கருத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம். நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு நல்ல பணிவுடனும் மரியாதையுடனும் அன்புடன் நாம் நடந்து கொண்டால் கட்டாயமாக நமக்கு படிப்பு என்பது தானாக வந்து சேரும். அதை நீங்கள் நன்கு கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் மரியாதை செலுத்தி பணியுடன் நடக்க கற்றுக் கொடுங்கள். அவர்கள் உங்களுடன் தோழமையாக பழகுவார்கள். அதுபோல எந்த விதமான உங்களுக்கு ஏதாவது கல்லூரி முதல்வருடனும் ஆசிரியர்களோடோ துறை தலைவருடனும் நீங்கள் பேச விரும்பினால் தாராளமாக வந்து பேசலாம். பெண்கள் கல்லூரி எந்த விதமான உங்களுக்கு ஐயமும் தயக்கமும் வேண்டாம். கட்டாயமாக இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். எவ்வாறு சொன்னால் கூட கல்விக்கு முதலிடம் நாம் கொடுத்து பழக வேண்டும். ஏனென்றால் நம்மை நம்பி நம்முடைய பெற்றோர்கள் இங்கு அனுப்புகிறார்கள். கல்வி ஒன்றுதான் பிரதான. ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னேன். நான் வந்து எம்ஏ தமிழ், எம்ஏ மொழியியல், எம்ஏ ஆங்கிலம் படித்திருக்கின்றேன். இதில் நான் வந்து எம்ஏ மொழியியல் படித்த போது தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாததால் நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சென்று வந்து நேரடியாக டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கிடையாது, நேரடியாக சென்று பயிர் சூழல் வந்தபோது நம்முடைய தாய் தந்தையை நம்மை ஒரு நம்பி வேறு ஒரு இடத்துக்கு அந்த காலத்தில் அனுப்புவதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயம். அப்படி அனுப்பும்போது அவருடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். அவ்வளவு தூரம் அனுப்புகிறார்கள் என்ற அந்த ஒரே ஒரு செயலுக்காக நான் எம்ஏ நன்கு முறையை படித்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அந்த கோல்டு மெடலிஸ்ட் சென்னை பல்கலைக்கழகத்திலே வந்து படித்த போது எம்பியும் கோல்டு மெடலிஸ்ட். வந்து என்னுடைய பொருள் என்று நான் சொல்லிக் கொள்வதை காட்டிலும் உங்களுடைய
இங்கே அனுப்புகின்றார். அப்படி இருக்கும்போது நாம் எந்த செயலுக்காக இங்கு வந்திருக்கின்றோம் என்பதை நன்கு கருத்தில் கொண்டு அதை முதலிடம் கருத வேண்டும். வேற எந்த ஆபத்திலும் சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது. பலவித இப்போ நம்ம சோசியல் மீடியா செஞ்சு பலவித ஆபத்துகள் அதன் மூலமாக இருக்கின்றதுதான் நீங்கள் நன்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நம்முடைய கல்லூரிக்கும் உங்கள் துறைக்கும் உங்கள் பேராசிரியர்களுக்கும் நீங்கள் எப்பொழுதும் பெருமையை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உறுதிமொழியை நான் கேட்போம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் கையை பிடிக்க சொல்லியிருக்கீங்க. நான் சொல்ல சொல்ல நீங்கள் பின்பற்றி நீங்கள் சொல்லணும். இது ஒரு போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.